முகுந்தர் இசைவேளாளர் அருள்மிகு வெள்ளை விநாயகர் திருக்கோயிலில் 70வது ஆண்டு விழா. அம்மா சொன்னாங்க, 70 ஆண்டுகள் ஒரு விழாவை கொண்டாடுகிறார்கள் என்றால் அது எப்படி சாத்தியப்படுகிறது என்றால், விழாக்களை எப்படி கொண்டாட வேண்டும் என்று தெரிந்து அதற்கு தகுந்த போல் கொண்டாடுவதால் இந்த 70 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இவர்கள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இது 70 என்பது தொடர்ச்சியாக செல்லும் என்பதை வலியுறுத்தி இந்த அருமையானது ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய இந்த கோயிலுடைய நிர்வாகத்தினருக்கும், அருமையானதொரு நிகழ்விற்கு தலைமையேற்று அமர்ந்திருக்கக்கூடிய அம்மா அவர்களுக்கும், எங்களுடைய அணியினுடைய பேச்சாளருக்கும், எதிர் அணியினுடைய பேச்சாளர்களுக்கும் இந்த நன்னேரத்தில் செந்தில் வந்தாச்சு. ஒரு நல்ல தலைப்பு. இந்த தலைப்பு சரியா தப்பா அப்படின்றதுக்கு இந்த அணியை நீங்க பார்க்கும் போதே தெரிஞ்சு போயிடும். பொருட்செலவே அப்படின்னு சொல்றதுக்கு 2 பேர் வந்திருக்கோம். உங்களுக்கு யாருன்னு தெரியும், பாவப்பட்ட 2 பேர். இல்ல மனமகிழ்வே அப்படின்னு சொல்றதுக்கு 2 பேர். அந்த பக்கம் யாருன்னு தெரியும். எப்படி வந்திருக்காங்கன்றது பாருங்க. இந்த விழாக்களை கொண்டாடுவதற்கு காலகாலமாக தேய்பிறை போல் இருப்பது ஆண்கள், வளர்பிறை போல் இந்த விழாக்களை மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டே இருப்பது பெண்கள் என்பதை வலியுறுத்துவதாக நான் கருதுகிறேன். அப்ப பெண்களுக்கு கொண்டாட்டம், உங்களுக்கு திண்டாட்டம். 1 to 10 வரையிலும் கூட இல்லை, எப்ப விழா வருதோ அப்பெல்லாம் திண்டாட்டம். எப்படி? நான் பேச தொடங்குறதுக்கு முன்னாடி சில பேரை சாட்சிக்கு வச்சுட்டு பேசணும். ஒரு வழக்க பேசுறப்ப சாட்சிக்கு ஒரு 2-3 பேர் வேணும் அப்படின்ற அடிப்படையில எங்களுடைய அணியினுடைய இன்னொரு பேச்சாளரை நான் இந்த இடத்துல சாட்சிக்கு வைக்கிறேன். சரி. இன்னொன்னு, இப்பதான் வளகாப்பு முடிச்சு அப்படி வந்திருக்கக்கூடிய அம்மாவுடைய துணைவர் அங்க அமர்ந்திருக்கிறாரு, அவரை நான் சாட்சிக்கு வச்சுக்கிறேன். 3வதா மிக முக்கியமான ஒருத்தரை வைக்கிறேன், வெள்ளை விநாயகர். தன்னுடைய அந்த உருவத்தில் கூட வண்ணம் இருந்தால் அது கூட பக்தர்களுக்கு செலவு என்று வெள்ளை விநாயகராக இருக்கக்கூடிய இந்த விநாயகரை நான் சாட்சியாக வைத்துக் கொள்கிறேன். அவ்வளவு பேரும் உங்க கூண்டுக்கு வரணும். இப்ப ஏத்தி நிறுத்தி தான் நான் இத முடிவுக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா வலி மிகுந்த ஒரு விஷயத்தை பதிவு செய்யறதுக்கு சாட்சிக்கான ஆள் கொஞ்சம் நல்லா வெயிட்டா வேணும் அப்படின்ற அடிப்படையில நான் விநாயகரையே அழைச்சிக்கிறேன். சொல்லுங்க. இந்த உரையில நான் ஒரு 4 விஷயமா இந்த விழாவை பகிர்ந்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சொல்லுங்க. என்ன அப்படின்னா, 1 குடும்ப விழா. சரி. இன்னொன்னு பள்ளியில நடக்கிற விழா. சரி. 3வது நம்மளுடைய கோயில் விழா. 4வது பொது விழா. சரி. பொதுவா நாட்டில் நடக்கிற இந்த 4 விழாக்கள். அருமைங்க. இந்த 4 விழாக்களும் தான் இங்கு பெரும்பான்மை. என்ன சொல்லணும்னா, உலகத்திலேயே அதிக விழாக்களை கொண்டாடுகின்ற நாடு முதல்ல நேபாள், 2வது நாடு இந்தியா. கொண்டாடி திளைக்கின்றதை மிக உச்சமை. ஏன்னா நேபாள் ரொம்ப சின்ன நாடு, நம்மகிட்ட இந்த ஒரு நாடு தான், நம்மகிட்ட இருந்து தான் அவங்க பிரிஞ்சிருக்காங்க. அப்படின்ற அடிப்படையில நாம நல்லா புரிஞ்சுக்கிட்டா, கொண்டாட்டத்தை உலகத்திலேயே அதிகமாக வைத்திருந்த அந்த நபர்கள் இந்தியர்களாக இருக்கின்றோம் என்பதை பார்க்கணும். திரும்பினா ஒரு மாதத்துல ஒரு 15 நாள் 20 நாள் கொண்டாட்டம். அண்ணன் சிரிக்கிறாரு, ஆனா அம்மாவுக்கு சிரிப்பு வரல. காரணம் என்னன்னு தெரியுதா? அதான் விஷயம். ஒண்ணும் இல்லைங்க, குழந்தை பிறக்கிறதுல ஆரம்பிக்குது. குழந்தை பிறந்த உடனே செய்தி சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அங்க இருந்து அவரு கிளம்பிடுவாரு. மானூத்து மந்தையிலே மாங்குட்டி பத்தமையிலே பொட்டப்புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் பூங்குயிலே தாய் மாமசி சுமந்து வராண்டி அவன் தங்க கொலுசு கொண்டு தராண்டி சீரு சுமந்த ஜாதிசனமே 6 கடந்தா ஊரு வருமே. 6 கடந்தா இல்ல, அது 6 அளவுக்கு கடனுங்க. அது ஏன் 6 அளவுக்கு
கடன்ற ஆறு சொல்றேன். கடன். ஆமா, ஏன் அத சொல்றேன்னா தங்க சிலம்பு கொண்டு வாரான். ஆமா, நல்லா யோசிச்சு பாருங்கம்மா. நான் எங்க வீட்டுக்காரன் மட்டும் கேட்டேன், ஒரு ஒரு கொலுசு எத்தனை கிராம்ல இருந்தா சரியா இருக்கும் அப்படின்னு. ஒரு 40 கிராம் இருந்தா சரியா இருக்கும் அப்படின்னாங்க. அளவு சரியா தெரியல, அவங்க ஆசையோ தெரியல. 20-25 வருங்க. அப்போ 20-25 வச்சுக்கிடுவோமே, நம்ம அப்படியே குறைச்சிக்குவோம். அம்மா அவர்கள் 25 கிராம்ல கொலுசு எடுத்துன்னு மாமா வரான். இன்னைக்கு காலகட்டத்துக்கு 25 கிராம்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 4 பவுனாவது தேரும்னு நினைக்கிறேன். அல்லது 3 பவுன் வச்சுக்கலாம், ஒரு பேருக்கா வச்சுக்கலாம். 3 பவுன் தங்க கொலுசா? தங்க கொலுசு. நான் வெள்ளியில வேலையே இல்ல. தாய்மாம சீசம் வரானே, அவ தங்க கொலுசு கொண்டு தாரானே. அட தரவே இல்லன்னா என்ன நடக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கம்மா. எடுத்துட்டு வரல அப்படின்னா அந்த தாய்மாமனுக்கு என்ன மரியாதை இருக்கும்ன்றத இந்த சமூகம் என்னவா புரிஞ்சு வச்சிருக்கு. விழாவுல தாய்மாமன் படுற பாடு இருக்குல்ல, உண்மையிலேயே இந்த தமிழ்நாட்டுக்கு தான் இந்த சாபக்கேடுன்னே சொல்லணும். பாவம் பாவம். 1 லட்சமா 2 லட்சமா அந்த வீட்டுல ஒரு பெண் குழந்தை இருந்தா தப்பிச்சான். 2ஓ 3ஓ இருந்துச்சுன்னா காலத்துக்கும் அவன் சீர் செய்தே காலி ஆயிடுவான். ஏன்னா பிறந்த நாள் விழா, அன்னை தம்பி பிறந்த நாள் கிளம்பி வா, உடனே அடுத்து அன்னை காதணி விழா கொண்டு வா. காதணி விழாவே சோழி சுத்தம் முடிஞ்சு போச்சு. காதணி விழான்னு ஒண்ணு வைக்கிறதே எதுக்குன்னா சீர் அங்க இருந்து பகிர்ந்து வாங்குறது. காதணி விழா அப்படியே திரும்பி இந்தான வந்தீங்கன்னா பொண்ணு சடங்காயிடுச்சு, உக்காந்துச்சு, தண்டட்டி கருப்பாக்கி தாலை ஊத்து மருதாயின்னு அவ்வளவுதான் போச்சு. பக்கு 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 பக்குன்னு முடிஞ்சிடுச்சு. அடுத்து அந்த பொண்ணுக்கு திருமணம்னு திருமணம் முடிஞ்சு அந்த பொண்ணு வளகாப்புன்னு. காலத்துக்கும் தமிழ் சமூகத்தில் தாய்மாமன்கள் செலவு செய்தே அழிய வேண்டிய சூழல் இருக்கிறது. இதுல நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும். இதுல சொல்லலாம், ஆகா தாய்மாமனுக்கு எவ்வளவு பெரிய மரியாதை தெரியுமா? மரியாதை எல்லாம் சரிதான், செய்யாம போனா மரியாதை என்னன்றது ஒண்ணு. ரெண்டாவது, இவ்வளவு செலவு செய்து விட்டால் அந்த தாய்மாமனுடைய மனைவின்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க என்னவா அந்த வீட்டுல அவரை பார்க்கறாங்கன்ற அந்த இடம் இருக்குல்ல, அது ரொம்ப 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 முக்கியமா. அதான் மாமன் பார்த்தோம்ல, அதேதான். இப்ப நமக்கு இவ்வளோ காலம் கழிச்சு மாமன் ஏன் ஹிட் ஆகுதுன்னு தெரியுதா? அதாங்க இங்க சிக்கல். பல பேர் சிக்கி இருக்கான். ஆமா, அதான் சிக்கல். இப்ப இது குடும்ப விழான்னு வச்சுக்கலாம். இது குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள்ல தாய்மாமனா இருக்கிறவன் படுற பாடு. இன்னொன்னுங்க, நம்ம பெற்றது நம்ம பிள்ளைங்க இந்த பள்ளிக்கு போனா, அது தனியார் பள்ளியா இருக்கட்டும் அரசு பள்ளியா இருக்கட்டும், எதுக்கெல்லாம் விழா வைக்கணும்னே தெரியாம ஒரு விழா. இதோ நாளான்னைக்கு எனக்கு தெரியும், நாளான்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணுவோம்னா பாரதி ஆயிடுவாருங்க, பாரதிதாசன் ஆயிடுவாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா நாச்சியார், ஆமா, எல்லாம் என்னென்ன இருக்கோ எல்லா விதமான உடைகளையும் அணிஞ்சு கிளம்பி போகணும். பாருங்க அந்த பிள்ளை ஒரு ஸ்கூல்ல பார்த்தேன், பாவம், மேடைக்கு ஏறின குழந்தை பக்கத்துல இறங்கிடுச்சு. ஏன்னு கேட்டேன் நானும். என்னன்னா பாரதியார் வேஷம் போட்டு அந்த குழந்தைய மேல ஏத்திருக்காங்க. பாரதியார் வேஷம்னா அந்த வேட்டியை மடிச்சு பஞ்சகசமா கட்டிட்டாங்க. கட்டி முடிச்ச குழந்தைக்கு அந்த பஞ்சகச்சம்லாம் கட்டினீங்களே, உள்ளார ஒரு பேம்பர்ஸ் வச்சு கட்டக்கூடாதா? குழந்தை அர்ஜென்ட்னு வந்துருச்சு. வந்த பிள்ளைய பாரதியாருக்கு வரக்கூடாதா? அதெல்லாம் பாரதியாருக்கு வர்றதுல பிரச்சனை இல்ல, பாரதியாருக்கு உடனே வரும்போது அதை என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த அம்மா போட்டு பிச்சு இழுத்து அதை பாடா படுறதுக்குள்ள பையன் அந்த தேங்காய் உடைச்ச மாதிரி பட்டுன்னு போய் பாரதியார் அன்றைக்கு மேடையே ஏற முடியாமல் போனது. நல்லா யோசிச்சு பாருங்க. குழந்தைகளுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? குழந்தைகள் பாரதி வேடம் அணிய தேவையில்லை, பாரதிதாசன் வேடம் அணிய தேவையில்லை. பாரதியையும் பாரதிதாசனையும் கலாமையும் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய செய்தியை அந்தந்த படிநிலைக்கு ஏற்ற மாதிரி தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம வேஷம் போட்டே வீணா போன சமூகமாக மாறி போனோம் என்பதுதான் அபத்தம். அப்ப பள்ளிகள்ல இவ்வளவு பிரச்சனை. சரி, அப்படியே வந்துருவோம். அப்படியே வந்தோம்னா அடுத்ததா நாம இதுல வந்துருவோம், கோயில் திருவிழா. நல்லா யோசிச்சு பாருங்கம்மா. மின்னணு தொடர்பியல் பேராசிரியர் அவங்க, மின்னணு தொடர்பியல், இந்த மின்சாரம் என்பது எவ்வளவு முக்கியம். உண்மையிலேயே இந்த கோயில் தொடர்புடைய அவர்களுக்கு நமது 2 கரங்களையும் நன்றாக தட்டி வாழ்த்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஊர்ல இருக்கிற கோயில்ல திருவிழாவுக்கு எவ்வளோ தூரத்துக்கு அந்த லைட்டை இழுத்துட்டு அத்தனை நாளைக்கு தெருவிளக்கு எரியனாலும் ஏன்னு கேட்க ஆள் இல்லைங்க. தெருவிளக்கு எரியாது, சொல்றதுக்கு ஆள் இல்லை.
எங்க ஊர் பக்கத்துல இப்ப நான் வந்து இங்க தங்கி இருக்கிற ஊர் பக்கத்துல ஊர் பேரை சொன்னா நாளைக்கு ஊருக்குள்ளார விடாம விட்டுருவாங்க, அதனால ஊர் பேர் சொல்லாம சொல்றேன். விழா தாங்க, விழுந்தா விழா, எழுந்தா விழா, விழாவை நடத்துறாங்க. வரும்போது வரவங்களுக்கு பன்னீர் தெளிக்குது. என்ன தெரியுமா? காவிரி தண்ணீர். போற பைப்ல இருந்து காவிரி நீர் அவங்க மேல பன்னீரா தெளிச்சுக்கிட்டே இருக்கு எல்லா நாளும். ஒரு நாளும் அதுக்கு வந்து சோறு வச்சியா அந்த பேர் வச்சியா அந்த சோறு வச்சியான்ற மாதிரி இந்த பைப்பை சரி பண்றதுக்கு அங்க ஆள் இல்லைங்க 4 மாசமா. சரி. ஆனால் அதுக்குள்ளார 4 திருவிழா நடத்திட்டாங்க. அந்த ஊர்ல பல லட்ச ரூபாய் செலவு செய்து திருவிழாவை நடத்துகிறார்களே ஒழிய அந்த ஊருக்கு ஒரு சாலை வசதியோ அல்லது சரியான மின் விளக்கையோ இந்த உடைஞ்சு போன தண்ணீரையோ சரி பண்ண ஆள் இல்லை. நாம் விழாக்களில் கொண்டாடுகின்ற கொண்டாட்டங்களில் செலவு செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் நமக்கு என்ன தேவை என்பதை புரிந்து அதை செலவு செய்வதற்கு நாம் தயாராக இல்லை என்பதுதான் பெரிய அபத்தமாக இருக்கிறது. பொருட்செலவை நாம் சரியாக செய்யவில்லை என்றால் பொருள் தான் ரொம்ப அதிகமா, திருக்குறள்லயே பொருள் அதிகமா எழுதியிருக்காங்க. ஏன்? பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வதற்கும் பொருள் வேண்டும், வாழ்ந்ததற்கும் பொருள் வேண்டும். வாழ்கின்ற பொழுது செய்கின்ற செலவை சரியாக புரிந்து கொண்டு செய்யாவிட்டால் வாழ்ந்ததற்கே பொருள் இல்லாமல் அழிந்து போகின்ற சமூகமாக இது மாறி போய்விடும். உலகத்திலேயே நாம் எல்லா விழாக்களிலும் கொண்டாடுவதற்கு என்ன காரணம் என்றால் ஒற்றுமை தான். ஆனால் ஊர் கோயில் திருவிழாவில் முழுமையா அந்த ஒற்றுமை இருக்கா அப்படின்னு கேட்டா கேள்விக்குள்ளா இருக்கு. இந்த தெருவுக்கு ஒரு கோயில் திருவிழா, அந்த தெருவுக்கு ஒரு கோயில் திருவிழா, நீ வந்து பேனரை